இன்றைக்கி நான் காலையில் இடியாப்பமும் தேங்காய் பால் குருமாவும் செய்ய போகிறேன். தேங்காய் பால் குருமா செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் இப்போது பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கூட நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்கிறேன். இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் வேக விடலாம். கேரட்டு ஓரளவு வெந்துருச்சு. இனிமேல் தேங்காய் பாலில் இது வேகட்டும். இன்னும் நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து பீன்ஸு இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். காய்கறிகள் தேங்காய் பால்லே வெந்து வரும்போது நாம் இன்னும் கூடுதலாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான தேங்காய் பால் குருமா இடியாப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி காலையில் இந்த தேங்காய் பால் குருமாவும் இடியாப்பமும் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதுபோல் செஞ்சு சாப்பிட்டு மகிழ்ந்திருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி காலையில் சுவையான இடியாப்பமும் தேங்காய் பால் குருமாவும் நாங்கள் சாப்பிட போகிறோம். போதும், எனக்கு போதும். நல்லா இருக்கா? சூப்பர்.